எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட்டை நான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். மெனுவில் நம்மள்ட்ட பேசிக்காக ஆரம்பிக்கிறது, நம்மளை கிண்டல் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா இருந்துட்டு போட்டுமே, நம்மளால ஆன வேலையை நம்ம பண்ணுவோம், மிச்சத்தை கடவுள் பார்த்துக்குவாரு. மெனு तो सामने इधर ब्रेड ऑमलेट है और तितर का अंडा फ्राई है. லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னா, டேஸ்ட்டுக்கு நீங்க டவுட்டே வேண்டாம், நம்ம கடைக்கு வந்தா சொர்க்கத்துக்கே போவீங்க. எங்க வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி பீச்ல இருக்க ஹாப்பி பேச்சுலர் கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன மெனுலாம் இருக்கு அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேரு சிபி ஜெயபாலன், நம்ம இங்க லோக்கல் பாய் தான். இந்த ஷாப் ஆரம்பிச்சது February 2021 ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கோவிட் டைமு அம்மாலாம் இறந்துட்டாங்க, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரி எங்கே இருந்தால் என்ன, தனியாக இருக்கு தானே இருக்கிறோம், அதனால கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். இதை பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டு அப்படியே இங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக தான் ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்லாம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் கிடையாது, சின்ன பெட்டி கடை தான். அதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன். இன்னும் நிறைய போக வேண்டி இருக்குது. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட்டை நான் டெய்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ வரைக்கும் நம்ம கடையில் குவாலிட்டிக்கு எந்த காம்ப்ரமைஸும் நான் கொடுத்ததில்லை. மைட் பி அதனாலயா இருக்கலாம் எல்லாரும் திருப்பி திருப்பி வந்து சாப்பிட்றது. இது கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? கரெக்டாக இது February 2021 ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது 4 years 2 months கிட்ட ஆகுது. 4 years ஆச்சு. வெளியே தெரியல, நம்ம இப்போ தானே டிஜிட்டல் அதெல்லாம் வருது. முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 வருஷம் முன்னாடியெல்லாம் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங்லாம் இல்லை. நான் பாட்டு கடையை திறப்போம், யார்கிட்ட பார்ப்போம், போவோம். அப்புறம் மைனஸ் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க என்ன மைனஸ் யூஸ் பண்றது? இப்போ இல்லை, கடை ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து எக்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எதனால நான் வந்து ஆக்சுவலாக மில்க்ல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எதனால மில்க்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பண்றது பிரெட் ஆம்லெட், முட்டை கூட இன்னும் முட்டை மயோனிஸே சேர்ந்துச்சுன்னா திகட்டும், மக்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக எக்லெஸ் தான் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணுறதுக்கும் ஈஸி ப்ளஸ் நல்லா இருக்கும். இடையில சில நேரம் கேஷ்யூ கூட போடுவேன், ஆனால் ரொம்பலாம் இல்லை. பட் மில்க் தான் ஃபுல் டைம் நம்மள்ட்ட இருக்கும். எக்லெஸ் மயோனிஸ் அது என்கிட்ட வர்ற 30 கஸ்டமர்ஸுக்குமே அது தெரியும். மெனு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக. மெனுவில் நம்மள்ட்ட பேசிக்காக ஆரம்பிக்கிறது மயோ சட்னி பிரெட் ஆம்லெட் இருக்குது, அப்புறம் தந்தூரி சிக்கன், பீஸா சிக்கன், அப்புறம் குயலக் பர்கர், பீஸா பர்கர் இருக்குது, தந்தூரி பர்கர் இருக்குது. பன் வெரைட்டிஸ்லேயே நிறைய கொஞ்சம் டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. குல்கந்த் இருக்குது, பட்டர் டோஸ்டட் பட்டர் ஜாம் இருக்குது, அப்புறம் மசாலா பிரெட் ஆம்லெட் இருக்குது, டபுள் சீஸ் சிக்கன் இருக்குது. ஸ்பெஷல்லாம் என்ன ப்ரோ உங்களுக்கு? எனக்கு நம்ம கடையோட சிக்னேச்சர் எப்போவுமே காடை முட்டை லாலிபாப்பு அண்ட் சீஸ் வெரைட்டியில் உள்ள எல்லா பிரெட் ஆம்லெட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தந்தூரி சீஸ் அண்ட் மசாலா பிரெட் ஆம்லெட்டு. இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 4 o'clockலேருந்தே லைக் 4:35 போட்டுட்ருக்குறோம். இடையில நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்க்கும்போது சொல்லுங்க, என்ன டக்குன்னு க்ளீன் இல்லாமல் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, சூடாக இருக்கும்போது இடையில என்னால் க்ளீன் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி டே க்ளீன் பண்ணுவோம் கண்டிப்பாக. பாருங்க ப்ரோ, குழந்தை வச்சு நிற்கிறீங்க, தரவா? ஓ அப்படியா, சரி. இது வந்து தந்தூரி மேரினேஷன். டக்குன்னு எல்லாரும் சொல்லுவீங்க, எதை நம்ம வெளியே வாங்கணும், இதெல்லாம் ஹோம்மேட், வீட்டில் நம்ம பண்ணுறது. ஒரு நாள் சீக்கிரத்தில் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். கமெண்ட்லாம் பார்த்தீங்களா? கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க, உப்பான் மாதிரி இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஆமாம் நிறைய பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்களா? பார்த்தேன், நிறைய பேர் சொல்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் என்னப்பா இங்கே ஓடி வந்துட்டாரா அப்படின்னா. நம்மளை கிண்டல் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஹாப்பி பேச்சுலர், எதை பற்றியும் கவலை இல்லை. ஜாலியாக எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். அதனால் கவலைப்பட்டு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நம்மளால் ஆன வேலையை நம்ம பண்ணுவோம், மிச்சத்தை கடவுள் பார்த்துக்குவாரு. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஐடிலையா? அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆமாம், என் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஓகே, இதுக்கு முன்னாடி பெங்களூரில் தான் ஐடி செக்ஷன் தான். நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பீடியா அமெரிக்கன் கம்பெனி பிஎஸ்டிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஐடி ஃபீல்ட்ல இருந்து அதை குவிட் பண்ணிட்டு இங்கே வேலை பார்க்குறீங்க? குவிட் பண்ணிட்டுலாம் இல்லை, ஆக்சுவலாக மேரேஜ் வேண்டான்ட்டு இருந்தோம்ல, தனியாக தானே இருக்கும், அதுக்கு ஏன் பெங்களூரில் இருக்கணும், சொந்த ஊர்லேயே இருந்துட்டு போயிடலாம் அதுக்கு. அதனால இங்கே செட்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டேன். எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், கல்லில் டஸ்ட் இருக்குன்ட்டு. முதல்ல சொன்ன மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது எல்லாமே பெப்பரும் சால்ட்டும் மிக்சிங் நிறைய போட்டுட்ருக்கோம். இந்த ரெண்டை தவிர வேறு எதுலையும் இப்போ போட மாட்டோம் ஆஃப்டர் ஒரு 6:30 மேலேலாம். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக பெப்பரும் அந்த சால்ட்டும் எல்லாம் போடும்ல, காற்றுல அங்கேயும் அடிக்கும்.
ஸோ அது அடுத்த மக்கள் சாப்பிடும்போது நம்ம அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டில் மட்டும்தான் மோஸ்ட் போடுவேன் நம்ம, வேற எதுலையும் போடுறது இல்லை. காடை முட்டை இது ரேட் எவ்வளோ? காடை முட்டை ஒரு ஸ்டிக்கு வந்து 50 ரூபா, ஒரு ஸ்டிக்கில் 5 முட்டை இருக்கும். சூப்பராக இருக்கும் அது. காடை முட்டை வந்து லோ கேலரி வித் குட் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதாவது ஃபேட்டுக்கு லைக் பாடிக்கு ரொம்ப சத்தான ஒன்று. சின்ன பசங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்கலாம். இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் நிறைய இருக்கு. எதுக்காண்டி இப்படி பண்ணுறீங்க? இது எதுனா ஃபயர் பண்ணுறது வந்துன்னா சீஸ் மெல்ட் ஆகணும். ரெண்டாவது அந்த ஸ்மோக்கி இதோட சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் ஃபயர் பண்ணுறது. வந்துச்சுண்ணா, தேங்க்யூ. நம்ம கல்லில் வச்சு பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. மொசரலா சீஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. வாங்க சார், வெல்கம் டு அபி பேச்சுலர். भाई मेनू तो सामने है. इधर ब्रेड ऑमलेट है और तितर का अंडा फ्राई है. ब्रेड ऑमलेट में तितर का अंडा भी मिलेगा. कोयली का अंडा है. ब्रेड ऑमलेट या 2 egg and 2 breads. 50 rupees normal one, and if it is with the cheese 70 rupees. And if you're going like a tandoori pizza, that will be like 100. சம்மருக்குலாம் நம்ம யாருமே கன்னியாகுமரி லீவ் போட மாட்டாங்க. ஏன்னா அதான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கிற டைமு. ப்ளஸ் நிறைய இடத்துல நம்மளை நம்பி வருவாங்க. நம்மலாம் லீவ் போட்டால் பின்ன அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடும். மெயினாக நான் ஃபுட்டு கடை நம்ம வீடியோஸில் நிறைய ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடாது. லீவ் நாளுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக திறக்கணும். நம்ம கடையில் மெயினாக நிறைய சேல் ஆகுறதுன்னா தந்தூரி சீஸ், பீஸா சீஸ் தான் மேக்ஸ் நிறைய சேல் ஆகும். அப்புறம் காடை முட்டை லாலிபாப் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் டெசர்ட்டுக்கு ட்ரிபிள் சாக்லேட் பன்னு நல்லா மூவ் ஆகும். சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள். கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா வந்து ப்ரோ. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நம்மள்ட்ட கம்ப்ளீட்டாக மொஜிட்டோஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மொஜிட்டோஸில் லைக் வாட்டர்மெலன், பைனாப்பிள், லிச்சி, பிளாக் கரண்ட், ப்ளூ ஓஷன் இருக்கு, சன்ரைஸ் சிப் இருக்கு, சன்ரைஸ் செட் இருக்கு, பிங்க் லேடின்னு புது ஐட்டம்ஸ்லாம் இருக்கு நம்மள்ட்ட. நல்லா இருக்கும் அதெல்லாம். லொகேஷன் கரெக்டாக எங்கே சொல்லியிருக்கோம் ப்ரோ? ப்ரோ லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட்டாக காந்தி மண்டபம் வந்துட்டிங்கன்னா காந்தி மண்டபத்துலேருந்து சன்செட் நோக்கி போகிற பாதையில் நெக்ஸ்ட்டு காமராஜர் மண்டபம், அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சீஷோர் ஃபுட் கோர்ட் இருக்கும். அதோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நம்மளோட லொக்கேஷன். ஈவினிங் வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இருப்போம். கடை என்னைக்கெல்லாம் அவைலபிள்? எல்லா நாளுமே அவைலபிள். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே மட்டும் வீக் ஆஃப் இருக்கும். பட் அன்னைக்கும் இஃப் இட் இஸ் அ கவர்மெண்ட் ஹாலிடேனா அன்னைக்கும் ஓப்பன் தான். இப்போ இந்த சம்மருக்கு எல்லா நாளுமே ஓப்பனிங். ஒரு நாள் கூட லீவ் எல்லாம் கிடையாது, கண்டினியூஸாக இருக்கும். டைமிங் எப்போ ப்ரோ? டைமிங் வந்து ஈவினிங் 6 to 9:30, 10 க்ரௌடை பொறுத்து. மேக்ஸ் டு மேக்ஸ் 10 வரை இருக்கும். கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஹாப்பி பேச்சுலரில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க. 100% கேரண்டி பண்ணுறேன், சொர்க்கத்துக்கே போவீங்க. நம்பி வந்து சாப்பிட்டு போங்க. நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நம்மள்ட்ட. என்ன ஒரு முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. ஃபுட்டு தரமாக குவாலிட்டியாக உங்களுக்கு குக் பண்ணி தரப்படும். அவ்வளோதான். டேஸ்ட்டுக்கு நீங்கள் டவுட்டே வேண்டாம், நம்ம கடைக்கு வந்தால் சொர்க்கத்துக்கே போவீங்க.